இந்த வீடியோவுக்கு யூடியூப்பால் வர இன்கம் எவ்வளோ வருதோ எனக்கு அது அப்படியே வந்து பெரிய கஷ்டத்தை எவ்வளோ கொடுப்போம் மோட்டர் சைக்கிளா என்ன இப்படியே கிடந்த ஐயா இதுக்குள்ள பாம்பு பூச்சி ஓட்ட வந்தா என்னையா செய்யற இதை வர்ற ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து அவரே கட்டி கொடுத்தாங்க ஹெல்ப் பண்ணி இதானே மேலுக்கெல்லாம் ஓட்ட அரிசியை போடுறது அது அப்படி ஓகே நான் உங்களுக்கு கதவை போட்டுற வேலையெல்லாம் அடுத்துதார் எல்லா பக்கமும் ஓட்ட படுக்கிறதுக்கு மேலேக்கே எவ்வளோ இதுக்குள்ள அப்படியா படுக்கிற என்னண்டு இதுக்குள்ள இருக்கியல் உலகையும் செய்யறாங்க இல்ல கரண்டும் முதல் சொன்னா ஃப்ரீயா தருவதுண்டு இப்போ ஃப்ரீயா இல்லையா காசா தோணுமா 5 உழைப்பில்ல வருத்த மறுவாக்கம் இரவு எதுக்குள்ள படக்குறவ அந்த காரை கொட்டெல்லாம் முதல் போட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் பறக்குறது ஏன்னா இதுக்கு காட்டி தட் போகின்றது நம்மளுக்கு அதுவும் மூட்டை தகரங்கள்லாம் மற்ற விடு அங்க கிடாங்க என்னடா கிடாங்க பிரிஞ்சதும் அதுவும் இதுவும் அடி 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 இப்ப இப்ப நீங்க இருக்கிற இடம் கொக்காவில் தனியத்தான் இருக்கீங்க தொழில் என்ன தொழில் சச்சுவெல்லாம் முந்தி செய்து வந்தேன் நான் எத்தனை வயசு இப்ப உங்களுக்கு பிறகு 62 முடியுது சச்சு வேலை செஞ்சு கொண்டு வந்தீங்க இப்ப சாப்பாடுலாம் என்ன மாதிரி சாப்பாடு இப்படி யாரும் உதவி செய்தா சரி இல்ல உதவி என்ற படிய விளக்கமா சொல்லணும் 3 நேரம் சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க 3 நேரம் சாப்பாடு கடையில கடன் வேண்டி அப்படி இப்படி எனக்கு இந்த அரசாங்கத்தார இந்த கிட்னிக்கு காசு தரவங்க அதையும் வச்சு சமாளிச்சுதான் நடக்குது வேலை சமைச்சு சாப்பிடக்கூடிய இல்லையே சமைச்சு சாப்பிடுவீல நீங்க சமைப்பேன் அதுக்கு சாமான எல்லாம் வேண்டிதான் செய்யாம இப்ப நான் கொஞ்சம் ஜாமான் பண்ணி உங்களோட நீங்க மட்டும் தான் இருக்கீங்க எல்லாரும் ஒரு தரம் பாரல பாக்குறதே இல்லை உங்களோட இல்ல எத்தனை பிள்ளைகள் 5 பேர் அவ எல்லாம் குடும்ப பிரச்சனை இல்லா போல அவ எல்லாம் கைய விட்டுட்டான் கிட்னி மற்ற பிரசரம் இருக்கா ஆனா உண்மையில இருக்குதான் ஏனண்டா எனக்கு கொஞ்ச நேரம் இப்ப உங்க போட்டு வேற எல்லாம் வருது இப்ப என்ன செய்வோம் பண்றீங்க இப்ப தகரம் போடுறோம்னு வைங்களேன் மேலுக்கு இப்ப நீங்க இப்ப அங்க கொட்டிருக்கலாம் இருக்கிற நீங்க இரவேலண்ணா சரி இப்ப தகரத்தை போட்டுத்தோம் வளைச்சி அறுக்கல்ல இப்ப வளைச்சி என்ன செய்யறது வளைச்சி இதனாலும் சேர்த்தானே இப்ப ஃபுல்லா வரும் இதா இருக்குது இதெல்லாம் யாரு செஞ்சது மேலுக்கு ஃபுல்லா எல்லாம் ஆக்களை பிடிச்சுதான் செய்விக்கணும் அப்ப அதுக்கெல்லாம் காசு அவங்களுக்கு காசு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினதும் உண்டு 1-2 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தபடி கிடக்கு கிடக்கு மற்றது நான் என்னண்டா இதுல ஒரு அறை உண்ட அரேஞ்ச் பண்ணுவோம் பாக்குறோம் கல்லாலே அரேஞ்ச் பண்ணினா கரண்ட்டுக்கும் அந்த கேடுற அதில் தரையிலாகும் இப்போ கேடுறையும் போட்டெல்லாம் இதை எனக்கு படகைகளுக்கு செட் பண்ணலாம் மற்றது ஓப்பனா விட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு பார்க்கும் ஓப்பனா அப்படி விடுறா அப்ப நம்ம அப்படி செஞ்சிருக்க தேவையில்லை எவ்வளவு பெருசா இல்லை நான் என்னண்டா சில்லற வேலை அப்பயாவது செய்யலாம் அதுகளை சொல்லுங்க அம்மா இப்ப தொழில அவங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படாம வயசும் வயது தானே கஷ்டப்படாம நீங்க செய்யறா இப்ப என்ன தொழில் செய்யறா பண்ணா அதுக்கு என்ன செய்யணும் இப்ப உங்களுக்கு அதுக்கு எனக்கு பெருசா ஒன்று என்னடா ஆயுதங்கள் கிடக்குது கூட எல்லாம் வச்சிருக்கீங்க எனக்கு இப்ப முக்கியமா இந்த கிணறு உண்டுதான் அடி கிணறு எனக்கு அதுக்குதான் ஒரு ஹெல்ப் பண்ணினா பெரிய ஒரு புண்ணியமா இருக்கும் இந்த வேறங்க இப்ப 5 நாள் வெயில்ல தண்ணி அதான் அங்கே பைப்பில் போட்டு தாரோம் துப்புரவா தண்ணியே இல்லை கால்மவங்களுக்கு கூட பெரிய அடிவை படிக்கிறதுக்குள்ள இங்கே எவ்வளோ வரும் 1 லட்சம் பண்றாங்க 2 வரும் அப்படி அது வந்தா மற்றதுகளை ஏதோ இலக்குரிய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம் என்ன செய்யறது எல்லாம் கஷ்டமா போச்சு என்ன பிரச்சனைடா ஐயாவுக்கு தகரம் மட்டும்டா ஏதோ நம்ம செஞ்சு தரலாம் இப்ப உங்களுக்கு இப்ப எல்லாமே பிரச்சனை தான் இருக்குது இங்க தகரம் இல்ல சொல்றேன் நான் விளக்கதை இப்ப இப்படித்தானே இல்ல நீங்க போஸ்ட் பண்ணி காட்டியும் வந்தோம் பார்த்தோம் தகரத்தை போட்டு தந்து போட்டு போனா அப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யறது இன்னொரு ஆளை தேடணும் ஏதாச்சும் ஒரு உதவி செய்யறதுக்கு இன்னொரு ஆளை தேடி தெரியணும் அப்ப அதையும் விட எனக்கு இப்ப என்ன செய்யலாம்ன்றது சரியா தெரியல இப்ப உங்களுக்கு இதுக்குள்ள இப்ப சும்மா நான் நோமலா கேட்கனே இப்ப இங்க எதாவது கட்டிருக்கீங்க இதுக்கு இப்ப அரைக்கட்டு கட்டுனா காணுமா உங்களுக்கு தங்குறதுக்கு அரைக்கட்டு கட்டிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் கேடர் கரண்ட் அடிக்கிறது ஃபுல்லா அழிப்பிட்டு அரைக்கட்டை கட்டுனீங்க இப்ப தகரம் இப்ப நீங்க பழைய போட்டீங்க இதுல ஓட்ட ஒழுகாதா அதுல அப்ப அதெல்லாம் பாத்துல நீங்க இப்ப போட்டிருக்கணும் அப்படி இல்லாட்டி இங்கால பக்கம் புது தகரம் தான் நான் புது தகரம் தான் வாங்கியிருக்கேன்
புது தகரத்தை இந்த பக்கம் போட்டு இந்த பக்கத்துக்கு உங்களுக்கு இருக்கிற ரூமை கட்டுவோம். இல்ல ரூம் இதெல்லாம் வரணும். அப்ப நீங்க தகரத்தை மாத்தி தான் போட வேண்டிய வரும். இல்லாட்டி இல்லாட்டி ஒழுகாதன்னா பிரச்சனை இல்ல. மேலுக்கு இல்லாட்டி அந்த அந்த ஸ்டிக்கர் இருக்குதானே அதுல வாங்கி ஒட்டி நான் செஞ்சுது. இதுக்கு ஒரு சுவரை கட்டிட்டு நம்ம ஏலம் செய்யக்கூடியது இப்படி செய்யலாம். ஒரு சுவரை கட்டி இங்கால அரைக்கட்டை கட்டிட்டு நம்மளை கொண்டு வராம கட்டிட்டு மேலுக்கு கொண்டு மாட்டா நம்ம எதுவும் பல ரீப்பையிலோ இதுல வாங்கி இது செய்யலாம். செஞ்சுட்டு இங்கால பக்கம் வேணுமெண்டா ஏதோ சும்மா நோம்பலா மறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதில் கொண்டு செட் பண்ணுவோம். இப்ப நான் உங்களுக்கு நான் தகரம் மட்டும்தான் வாங்கி தரேன் நான் பொருட்படுத்துறேன். அதுக்குமே நானும் உண்மையிலே அந்த அளவுக்கு தானால இல்ல. அப்போ ஒரு அந்த அந்த கவில நான் சொன்னவர் இப்படி அப்போ ஒருத்தருமே அதுக்கு ஒருத்தரும் பதில் சொல்லல. அப்ப நான் சொன்னேன் என்னால ஏதமான 2 தடவை 3 தடவை வாங்கி தரேன். 2 தடவை 3 தடவை வாங்கி தந்து பிரியோசனம் இல்லை. அப்ப நான் பார்த்தேன் 11 தகரம் மனமண்டேன். நான் 11 தகரத்துக்குமே நான் அங்க கதைச்சிட்டேன். எங்களோட வாகனம் பழுதா போய் திண்டைக்கு இல்லாட்டினா வாகனத்திலே நான் மந்திரிப்பேன் தருவோம். அப்ப நேற்று சொல்லிட்டு உங்களுக்கு போய் சொல்லி ஏமாத்தக்கூடாது இப்படிதான் நான் வந்தேன். நான் நேரில் வந்து பார்த்துட்டு மற்றதெல்லாம் பார்ப்பேன். அப்ப உங்களோட நான் நேற்று இது சம்பந்தமா கதைச்சு ஒரு காணொலி ஒன்று எடுத்து போட்டேன். போட ஒரு அண்ணா ஒரு ஆள் சொன்னவர் எனக்கு தெரிஞ்சான்னா நல்ல அண்ணா ஒரு ஆள் கோபி அண்ணான்னு சொல்லி அவர் சொன்னாரு தம்பி என்ன மண்டலி பாருங்க எதுவும் நம்மளால செய்யலுமான செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி. இப்ப நான் அவரோடையும் போய் கதைச்சிட்டு இப்ப இந்த வீடியோ எடுக்காமல்ல இப்ப இந்த வீடியோவையும் போட்டு அதுலயும் மாறும் பார்த்தது எதுவும் செஞ்சு தருவாங்களா இருந்தா செய்யல மட்டும் செஞ்சார். ஆனா இப்ப இதுக்கு சின்ன ஒரு இது வந்து கட்டி தரலாம். ஆனா எந்த அளவுக்கு குயிக்கா செய்யலாமன்றது கொஞ்சம் சாத்தியம். கீழுக்கு என்ன செய்வீங்க? நிலத்துக்கு சும்மா நாங்க மண்ணை போட்டுட்டு நம்மளா ரஃபா ஒரு இது நிலம் மட்டும் இழுத்துட்டா போட்டுட்டு நிலத்தை இழுத்து விடுவோம். இதுக்கு மட்டுமா தான் செய்ய வேண்டாம். பார்த்து தான் செய்யும். ஏன்டா இப்ப தண்ணி மேல நீங்க சொல்றீங்க தண்ணி பிரச்சனை கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லாம இரவையில என்ன விளக்கு வச்சுதான் சமாளிக்க வேண்டி வரும். விளக்கு கை விளக்கு கண்ணாடி விளக்கு இல்ல கை விளக்கு தான் கொளுத்துறது. சோலர்ல ஒரு லைட் ஒன்று இருக்கு பேட்டரியில வேலை அது ஒன்று இருக்கு. அவ்வளவுதான். இப்ப உடனே எனக்கு வாகனம் உங்களுக்கு வந்து இருக்கிறாண்டா கரண்ட் முக்கியம் தேவை. கரண்டில் பார்க்க எனக்கு முதல் சாப்பாடு சாப்பிடுறது முகங்களவு தண்ணி இல்லை. அதுதான் நாங்க பெரிய தண்ணின்றது இப்படித்தான் கொஞ்சம் பெரிய செலவு கூடுன ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்ல தெரியல. மிச்ச வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து செய்வோம். தண்ணிக்கு யாராச்சும் ஒரு ஆள் பொருட்படுத்த உதவி செஞ்சு தருவாங்கண்டா இப்படிதான். தண்ணிக்கு ஒரு உதவி செய்யறன்றது ஒரு புண்ணியமான ஒரு விஷயம். யாரும் செஞ்சாகணும்னா பாப்போம் நம்ம பார்த்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல அந்த ஐயரை விட்ட வந்து பார்த்தா அவருக்கு கிட்டத்தட்ட இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தகரத்தை வந்து நம்ம வந்து செய்து கொடுத்தா கூட ஒழுங்கா வந்து தங்குறதுக்குரிய இடம் வசதிகள் அவருக்கு வந்து இல்லை இங்க. அப்ப அதுக்குரிய வசதிகளை ஏதோ செய்தா கூட தண்ணி இல்லை கரண்ட் இல்லை. அண்டைக்கு சாப்பாட்டுக்கே வந்து ஐயா வந்து ஏதாச்சும் சில உதவிகள் கிடைச்சா செய்யக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட 60 வயதுக்கும் கூட அவருக்கு. அப்ப அவரால் சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் செய்ய இயலும். அந்த வேலைகளை செய்து கொண்டு அவர் வந்து சாப்பிட்றன்றது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். அப்ப எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து மொனிடேஷன் ஆயிட்டு. அதாவது நான் அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து போடுறல இதுல வேலைகள் கூடன்றதால வீடியோ எடுக்கிறதுக்கு நான் போடுறல. இப்ப இந்த வீடியோவை பார்க்குறாக்கள் யாராச்சும் வீடியோவை பார்த்து ஐயாக்கு உதவ முன் வந்தா வந்து அந்த உதவிகளை வந்து செய்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணி இந்த வீடியோவுக்கு யூடியூப்பால் வர இன்கம் எவ்வளவு வருதோ எனக்கு அதை அப்படியே வந்து உங்களுக்கு காட்டிட்டு அந்த அமௌண்ட்டையும் வந்து நான் ஐயாக்கே வந்து நான் கொடுப்பேன். அதால் வந்து 7 மணி வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ பேர் அதிகமாக வந்து வீடியோ பார்க்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை முழுவதும் ₹1 கூட எனக்கு தேவையில்லை. அப்படி அந்த அமௌண்ட்டை வந்து ஐயாக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியும். அது மட்டும் இல்லாமல் தகரத்துக்குரிய பொறுப்பு 11 தகரம் தேவை. அதையும் வந்து நான் பொருட்படுத்திக்கேன். அதில் எவ்வளோ என்னால் போடியில் போட்டுட்டு ஒரு ஆள் வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லிக்கார். யாருன்றதையும் வந்து டீட்டெயில்ஸாக வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் அது கூட வர அமௌண்ட்டை வச்சுக்கொண்டு இல்லாட்டி யாராச்சும் ஒவ்வொரு வேலையை வந்து பொருட்படுத்த செய்து கொடுத்தா அவர் வந்து சிவிய காலத்துக்கும் இங்கே ஒரு நிம்மதியாக வந்து அவர் இருக்கக்கூடிய மாதிரிக்கும். பிள்ளைகள் யாருமே இல்லை அவரோட, எல்லாருமே அவங்களோட வேலையை பார்த்து போய்த்தாங்க. சின்னல வந்து பிள்ளைகளை பெற்றுட்டு அவங்க வந்து வளர்த்து எல்லாரையும் பெரியலாக்கி விட அவங்களுக்கு வயசான காலத்தில் வந்து அவங்கள பார்த்துக்கொள்றதுக்கு ஆட்கள் இல்லை. இப்படித்தான் நிலைமைகள் இந்த காலத்தில் வந்து போய்கொண்டிருக்குது. அதில் வந்து அவர் இனிமேல் வந்து அவர் வயசு போன காலம் அதாவது அவர் பிற்காலத்தில் அவர் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை வந்து ஏற்பாடு செய்து கொடுக்கறதுக்கு எல்லாரும் ஒன்றிணைஞ்சு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்து கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறேன். காணொலியை பார்த்து எல்லாருக்கும் நன்றி. கட்டாயம் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நான் சொன்னது போல வர இன்கம் ஃபுல்லாக வந்து ஐயாவுக்கு வந்து போய் எப்படி பார்த்தாலும் வெட்டிய 10 காடுக்குள்ள போற மாதிரி இருக்குது. ஐயா வந்து தங்குற இடம் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டில் தங்குறதுக்கு அங்கே இன்னொரு சின்ன ஒரு ஹோட்டல் இருக்குது. இது அப்படியே ஃபுல்லாக காடு.
அதுக்கு பின்னுக்கு தான் அந்த ஐயா இப்போ வேலைகள் செய்து கொண்டிருக்காரு. தேவைகள் நிறைய இருக்குது, எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி நமக்கு இல்லை. அப்போ அதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது போல் காணொலி பார்க்குறாக்கள் யாராச்சும் முன் வந்தீங்கன்னு சொன்னால் செய்து கொடுக்கலாம். அப்படி இல்லையா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஐயாவுக்கு ஒரு உதவி கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் எவ்வளோத்துக்கு பார்க்கிங்களோ அந்தளவுக்கு தான் வந்து இன்கம் வரும். அந்த இன்கத்தை வந்து ஃபுல்லாக வந்து அவர் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை அவர் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து அவரே கட்டி கொடுத்தான் டொய்லெட். இதானே அவர் கட்டி அந்த டொய்லெட்டானே டொய்லெட் ஒன்று கட்டி கொடுத்திக்கார் ஐயாவுக்கு. தண்ணி பிரச்சனை இருக்குது, பெரிய பிரச்சனை. இங்கே ஒரு கொட்டியில் ஒன்று இருக்குது, இந்த கொட்டிலுக்குள்ளே தான் ஐயா வந்து தங்கியிருக்காரு. 6 மோட்டர் சைக்கிள் உங்களாண்ணே புறாத என்ன ஓடுமா ஐயா மோட்டர் சைக்கிள் தான் அமைச்சிக்கார். செய்யறதுக்கு இடங்கள் ரோடு இல்லை. இந்த தகரத்துக்கெல்லாம் சைட்டு கடிக்கலாமா நம்ம தொடங்க பார்ப்போம். அடுப்பெல்லாம் இருக்கேண்ணா, என்ன சமையல்? அரிசி இருந்தால் அரிசியை போடுறது. சோயா மீட் குழம்பு அப்போ இப்போ சமைச்சதா? இரவு சமைச்சது என்ன சாப்பிடல அப்படியே கிடக்கு. இதுக்குள்ள அப்படியா படுக்குற? இதெல்லாம் படுக்குற, அதெல்லாம் படுக்கிறது குளிச்சாமானும் இருக்கு. அதுக்காக தான் அதை இருக்கு அரேஞ்ச் பண்ணுவோண்டு. ஐயா லைட் எல்லாம் வச்சுக்கார், சோளர் இது சங்கு இது என்ன இப்படியே கிடந்த ஐயா? இதுக்குள்ள பாம்பு பூச்சி ஒட்ட வந்தா என்ன ஐயா செய்யற? எல்லாரோடையும் சேர்ந்து வளர்க்குறாங்கண்ணா. அப்பா இது என்னது பாதுகாப்பு இல்லை இதெல்லாம். ஒரு பாதுகாப்பும் இல்லை. இதுகளை வழியால வச்சா வரவன் போறவன் எல்லாம் கொண்டு ஓடுவான். வழி உள்ளால வச்சாலே கொண்டு வர மாதிரி தான் இருக்கு. மழை வெஞ்சா ஒழுகும், மேலுக்கெல்லாம் ஓட்ட, எல்லா பக்கமும் ஓட்ட, படுக்கிறதுக்கு மேலேக்கே ஒழுகும். இந்த முறை மழைக்கு இதுக்குள்ள எல்லாம் வெள்ளம், பெரிய கஷ்டத்தை. எவ்வளவு கொடுப்போம் மோட்டர் சைக்கிளா? மோட்டர் சைக்கிள் நான் கொடுக்க மாட்டேன். சும்மா கொடுப்போமே, பார்த்து கொடுத்தானே பெருமே நமக்கு. இது கொடுத்தா எனக்கு சும்மா இது கடைச்சல வேலை செய்யறீங்களா? மெஷின் பழுதா பித்தா? மெஷின் பழுதா பித்தா வேலை? கதவெல்லாம் பூட்டு வேலா? கதவை கொண்டு பூட்டு பூட்டித்தாங்களா? பூட்டி தரல வந்தீங்கன்னா அதை என்ன கோல் அடிச்சிங்கன்னா நான் வந்து கூட்டிட்டு போவேன். வந்து பூட்டி தாங்க, நாங்கள் ஆசை தரோம் உங்களுக்கு. நான் பாரு எப்போனாலும் சரி, நாளைக்கு நான் கதவு ரெடி, நீங்கள் வந்தால் பூட்டுறோம். கரண்ட் இருக்கோ? கரண்ட் எல்லாம் இருக்குது. அப்போ ஓகே, வந்ததுக்கு இப்போ நம்மளை கதவு பூட்டுறதுக்கும் ஐயா பிடிச்சா அப்போ அந்த ஐயாவுக்கு கதவு பூட்டுறேன். அப்போ நான் உங்களுக்கு கதவு பூட்டு வேலைகள் வந்தால் நான் எடுத்து தரணும் உங்களுக்கு. கதவை பூட்டுறது நீட்டாக பூட்டணுமாண்ணா? நான் நீங்கள் உங்களை எந்த கதவை பூட்டினா தெரியும் தான் எனக்கு. பார்த்துட்டு அப்படி ஓகேண்ணா, நான் உங்களுக்கு கதவை பூட்டுற வேலையில் நான் எடுத்து தரேன். கதவு எண்ணல்கள் எல்லாம் பூட்டுறதில்ல, எங்களுக்கு வர வேலையில் எடுத்து தந்தா? சரி சரி, அப்போ நான் எடுத்து தரேன் உங்களுக்கு. எனக்கு தெரியாதானே இப்போ, நான் உங்களுக்கு எடுத்து தரேன் வேலையில். அப்போ நீங்கள் அதுகளை செஞ்சால் உங்களுக்கு எதுவும் செலவு பாடல் நீங்கள் கவர் பண்ணலாம்.